உதகை அருகே உள்ள அணையில் தேங்கியுள்ள தண்ணீர் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து இப்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து மைசூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது டிஆர் பஜார் பகுதி. இங்கு மின்வாரியத்திற்கு சொந்தமான அணை ஒன்று உள்ளது. இந்த அணையில் உள்ள நீரை அப்பகுதி மக்கள் தங்களது தேவைக்காக பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக இந்த அணையில் உள்ள தண்ணீரானது சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. ஒரு வாரமாக இந்த கலர் சிவப்பு கலராக தெரியுது. இது என்ன ஆயில்மெண்டா ரசாயன பொருளா என்னன்னு தெரியல. கழிவுநீரை அதை கொண்டு வந்து போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, விவரமாக தெரியறதில்ல. அதை எடுத்து பார்த்தா பாலாடை மாதிரி கையில் வருது. ஆனால் அது கழுவுனா அது போகும் செஞ்சிருது, ஸ்மெல்லும் இல்லை. அணையில் உள்ள நீரில் ஏதேனும் தொழிற்சாலை கழிவுகள் கலந்திருக்குமோ என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே தண்ணீரை மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி பியூராக இருக்கும், ஆனால் இப்போ ரசாயனம் கலந்துருக்காங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியல. அது சந்தேகமாக இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க வந்து நேரில் ஆய்வு பண்ணி மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தாங்கனாக்கா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சங்கரை தொடர்பு கொண்டு கேட்டபோது தண்ணீரின் நிறம் மாறியது குறித்து ஆய்வு செய்ய மாசு கட்டுப்பாட்டுத்துறை, வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், உதகை.